ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு செரவேக் சேனல். நான்கள் பேக்கிங் வீடியோவில் காயல்ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல, சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அனௌன்ஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்காதீங்க. காயல் இந்த படத்தை தமயந்தி இயக்கியிருக்காங்க. இந்த படம் வந்து பிளாக் ஷிப் OTT பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஆரம்பத்தில் காயத்ரி தூக்குமாடி இறந்து போகிறாங்க. அவங்க அஸ்தியை கரைக்கிறதுக்காக காயத்ரியோட அம்மா அப்பா ராமேஸ்வரத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ட்ராவலிங்கில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, கடைசியில் அவங்க அஸ்தியை ராமேஸ்வரத்தில் கரைச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 45 minutes. ஒரு ரொம்ப சின்ன படம் தான், டக்குன்னு முடிஞ்சிடும். பொதுவாகவே தமிழ் படத்தில் பார்த்தோம்னாக்கா ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணோட வீட்டில் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டார், வேறு ஜாதி பையன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க மாட்டார். அம்மா ஓகே சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அப்பா பொண்ணு ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் செய்கிறாரு, லவ்வுக்கு ஓகே சொல்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா வந்து பையன் வேறு ஜாதி, அந்த பொண்ணு இந்த கல்யாணத்தில் எனக்கு இச்சா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பிடிக்காத ஒரு பையனை நம்ம காயத்ரி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதனால் அவங்க சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. அந்த விஷயத்த காயத்ரியோட அம்மா அனுமோலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்டுறாங்க. சரி, அவங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டு போகணுங்கிறதுக்காக ஒரு அஸ்தியை கரைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ட்ராவல் பண்ணுற விஷயத்தில் என்னென்ன விஷயமெல்லாம் நடக்குதுங்கிறது அந்த ஒருத்தரோட கதையாக இருக்குது. பொதுவாகவே நான் சும்மா என்னோட கருத்து என்னன்னாக்கா, ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணுறாங்களா, சரி அவங்களுக்கு சந்தோஷத்தை ஏன் கெடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதை விட்டுட்டு அவன் வேறு ஜாதி இவன் வேறு ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் ஆகா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயந்தான். அதை தான் இந்த படத்தில் சொல்ல வந்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து அனுமோல் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வரும். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது காயத்ரியோட அப்பாவா ஐசாக் நடிச்சிருந்தார். ஐசாக்கோட ஆக்டிங்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒரு பொண்ணை வந்து ரொம்ப பாசமாக வளர்த்து கடைசியில் வந்து அவளை சாகடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குற்ற உணர்வு அவரை குத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்பா பொண்ணுக்குள்ளே உள்ள அந்த லவ்வு, லிங்கேஷ்க்கும் காயத்ரிக்கும் உள்ள லவ்வு, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் லீட் ரோலாக வந்து லிங்கேஷ் ஆக்ட் பண்ணியிருக்காரு. லிங்கேஷ்க்கும் காயத்ரியும் தான் லவ் பண்ணுவாங்க. லிங்கேஷோட ஆக்டிங் வந்து வேறு லெவல்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தார். அதே லிங்கேஷோட புது கேர்ள் ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு லூசுத்தனமாக ரொம்ப பாசமாக இருப்பாங்க லிங்கேஷ்க்கு மேலே. அவங்க வந்து போய் காயத்ரியோட அப்பா கிட்ட பேசுகிற விஷயங்களாக இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்கிறது வந்து மியூசிக் தான். சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தோட சீனுக்கும் அந்த சாங்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. பாட்டு ஒன்றும் ஹிட்டான பாட்டுலாம் இல்லை, ஆனால் அந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபீலை கொடுத்தது. ரொம்ப நல்லாவே மியூசிக் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் டைரக்டர் யாருன்னு நான் பார்க்கல, ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க மியூசிக் வந்து. அடுத்தது ரமேஷ் திலக் வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்டாக வருவார். காமெடியெல்லாம் பண்ண மாட்டார், ஒரு சீரியஸான விஷயத்தை தான் இது பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, உங்களுக்கு லவ் மூவி பிடிக்கும், லவ் ட்ராமா பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜாக இருக்கும். இல்லை எனக்கு லவ் ட்ராமாலாம் பிடிக்காது, லவ் மூவிலாம் பிடிக்காது அப்படின்னாக்கா இது கண்டிப்பாக ஒரு மொக்க படமாக தான் இருக்கும். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கான மார்க் 5க்கு 1.6 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்காதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.